ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தை பற்றி ஒரு ரூமரான நியூஸ்னா சோசியல் மீடியாஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ என்னன்றதோட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனநாயகன் படம் வந்து தேட்டருக்கு வர முடியாத ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா கோர்ட்ல கேஸ் ஹியரிங் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஹியரிங் வந்து ஜனவரி 20ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. ஸோ ஜனவரி 20ஆம் தேதி வந்து நல்ல ஒரு தீர்ப்பாக கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த நிலைமையில இந்த ஜனநாயகன் படத்தை ஓடிடி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு மூவி டீம் பிளான் பண்ணிக்கிறதா சொல்லப்படுது. ஸோ மூவி டீம் பிளான்லாம் பண்ணல. ஸோ அமேசான் பிரைம் கேட்டிருக்காங்க. ஸோ அமேசான் பிரைம் தான் இந்த ஜனநாயகன் படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. சோ அமேசான் பிரைம் கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி படத்து மேல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க வந்து படத்தை ஒரு 600 கோடி 700 கோடி கொடுத்துட்டு எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. படத்தை நாங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டு எந்த ஒரு மியூட் எதுவுமே இல்லாம படத்தை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கதா சொல்லப்படுது. சோ இது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேவின் ப்ரொடக்ஷனுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான், நல்ல ஒரு லாபம் தான். சோ இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவாங்க. சோ யாரா இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவாங்க. பட் ஆனா இது எடுத்து கொடுக்க வாய்ப்புகள் இல்ல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இது தளபதி விஜய் அவரோட கடைசி படம் அப்படின்னால கண்டிப்பா தியேட்டருக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் கான்பிடண்டா இருப்பாரு. தளபதி விஜய் அவர்கள் அதுல உறுதியா இருப்பாரு. ஏன்னா மாஸ்டர் டைம் அதாவது கொரோனா டைம்ல மாஸ்டர் படத்தை எத்தனை பேர் ஓடிடில கேட்டாங்க. பட் நான் கொடுக்காம இந்த படம் தியேட்டருக்கு தான் வரணும், ஃபேன்ஸோட செலிப்ரேஷனுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஓடிடிக்கு வந்துச்சு. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜனநாயகன் படம் தளபதியோட லாஸ்ட் படம். சோ அதனால இந்த படம் ஓடிடில வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. சோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எத்தனை நாளானாலும் சரி, எத்தனை மாசமானாலும் சரி, எத்தனை வருஷமானாலும் சரி இந்த படம் ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு தான் வரும். அதுக்கப்புறமா தான் ஓடிடிக்கு வரும். ஓகேங்களா? சோ யார் இந்த ரூமரை கொளுத்தி போட்டான்னு தெரியல. சோ கண்டிப்பா ஓடிடில வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சோ மேபி நம்ம 1% வேணா வாய்ப்புகள் வச்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனையை வச்சு பார்க்கும்போது 20ஆம் தேதி ஹியரிங். சோ 20ஆம் தேதி ஹியரிங் மீண்டும் தள்ளி போனுச்சு அப்படின்னா இந்த படம் தள்ளி போயிட்டு தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பிரச்சனை அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா 1% நம்ம வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சோ 99% அபிஷியலா சொல்ற வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேணாம். பட் தளபதி விஜய் அவர்கள் ஒத்துக்கவே மாட்டாரு. சோ என்ன மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க ஓடிடில அப்படின்னு தெரியல. சோ வாய்ப்புகள் இல்ல. 1% வாய்ப்புகள் வச்சுப்போம். மீதி 99% வாய்ப்புகளே கிடையாது. இந்த படம் தியேட்டருக்கு தான் வரப்போகுது. தியேட்டர்ல பிளாஸ்ட் சம்பவமா தான் இருக்க போகுது. சோ அதனால இந்த படம் தியேட்டருக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. சோ 20ஆம் தேதி கோர்ட்ல என்ன மாதிரி தீர்ப்பு வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ தீர்ப்பு வந்ததுமே அப்டேட் பண்றேன். அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்டா சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.